ஜெய் சாயிராம். நம் மனம் எதையெல்லாம் சிந்தித்து அதை விரும்புகிறதோ அதையெல்லாம் உண்மையிலேயே அடைந்துவிடும் வல்லமை நம் அனைவருக்குமே உண்டு. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே நீ ஏங்கி கேட்டது உன் கையில் கிடைப்பதற்கான அத்தனை ஆச்சரிய நிகழ்வுகளும் உனக்காகவே காத்திருக்கிறது. ஆம் என் பிரியமே, உனக்காகவே காத்திருக்கிறது. உன் மனக்கவலைக்கு ஒரு வழி பிறக்கப் போகிறது. உன் மனக்கவலைக்கு ஒரு புது வழி பிறக்கும். நிம்மதியாக இரு. மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிச்சயமாக நிகழும். நீ ஆச்சரியப்படும்படி ஒரு மாற்றத்தை நான் உனக்கு நிகழ்த்தப் போகிறேன். நீ நினைத்தது, நீ என்னிடம் ஏங்கி விரும்பி கேட்டது நிச்சயமாக உனக்கு சாதகமாக உன் செவி வந்து சேரும், உன் கை வந்து சேரும். நாளையே உனக்காக ஆச்சரியம் காத்திருக்கிறது என் பிரியமே. உன் தந்தையாகவே நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். நிம்மதியாக இரு. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் ரகசியம். நற்செய்தி உன்னை தேடி வர உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. என் அன்பு பிரியமே, உன் மனதை அமைதியாக வைத்து கொண்டால்தான் உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும் பொழுது அதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். என் அன்பு பிரியமே, வெற்றி கிடைக்கும் பொழுது தனிமையை தேட கற்றுக்கொள். அதே போல தோல்வி கிடைக்கும் பொழுது துவண்டு விடாமல் இருக்க கற்றுக்கொள். தோல்வியை கண்டால் துவண்டு விடவே வேண்டாம். ஆம் என் குழந்தா, எப்பொழுதுமே மனதை நிதானமாக வைத்துக்கொள். வாழ்க்கை என்பது மற்றவர்களை ஜெயிப்பதற்காக அல்ல என் பிரியமே. உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது தடைகளை கண்டு துவண்டு போய் தோற்பதற்கு அல்ல என் பிரியமே. தடையாக வரும் எதையும் எதிர்த்து போராடி வெற்றியடைவதற்குத்தான். வாழ்க்கை என்பது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்குத்தானே தவிர, நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்குதானே தவிர, நீ சந்திக்கும் துன்பங்களுக்கு அடிமையாகவே இருப்பதற்கு அல்ல உன்னுடைய வாழ்வு. ஆம் என் பிரியமே, காலம் கடந்து போய்விட்டதே என்று எப்பொழுதும் கலங்கி நின்று விடாதே. இனி உன்னுடைய நேரத்தை கொஞ்சமும் வீணடிக்காமல் உழைத்து கொண்டே இரு. உழைப்பதற்கான ஊதியம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்தே தீருவாய். நிறைவான மன நிம்மதியை நிச்சயமாக பெற்றே தீருவாய். நம்பிக்கையோடு இரு. உன் எதிர்கால வாழ்க்கைக்கோ உன்னுடைய மனதிற்கோ பலவீனத்தை செய்யும் எதையுமே நினைத்து கூட பார்க்காதே. என் அன்பு பிரியமே, அப்படி நீ நினைத்து பார்த்தால் அது உனக்குள் புதைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்த விடாமலேயே தடுத்துவிடும். எனவே எதை பற்றியும் சிந்தனை செய்யவே செய்யாதே. எது வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எல்லாவற்றுக்கும் தேவையில்லாமல் ஒதுங்கி இருப்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே மிக மிக சிறப்பு. மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உனக்கு நீ மட்டுமே உலகத்தின் தலை சிறந்தவர் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஆம் என் பிரியமே, நீதான் தலை சிறந்த நபர். வாழ்க்கை சிலரை காயத்திற்கு மருந்து போட தயாராக இருப்பவரை விட்டுவிட்டு காயப்படுத்தும் நபருக்காக காத்திருக்க வைக்கிறது. இயலாதவர்கள் கையில் ஏந்தும் இறுதி ஆயுதம் என்ன தெரியுமா? விமர்சனம்தான்.
இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதம் என்ன தெரியுமா? புன்னகைதான். புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள். எது வந்தாலும் எது நிகழ்ந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் உன் முகத்தில் சிறு புன்னகையை வைத்திருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் அளவிற்கு உன்னை பற்றி நீ சிந்திப்பது அதிகமாகவே இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். நீ எந்த அளவிற்கு ஒருவருக்கு தேவைப்படுகிறாயோ அதை பொறுத்தே உனது முக்கியத்துவம் அவர்களால் வரையறுக்கப்படுகிறது. அவ்வப்போது அது மாறவும் செய்கிறது. எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் பெரும்பாலுமே அனைவரையும், தன்னை சுற்றி இருக்கும் அனைவரையுமே மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக் கொள்வார்கள். அதற்கு முதலில் நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க வேண்டும். நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள முடியும். என்றையுமே எல்லோருக்குமே உண்மையாக இருக்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. அப்படி எண்ணவே எண்ணாதே. ஏனென்றால் உண்மைகளை நம்புவதை விட பொய்யை அதிகமாக நம்பும் உலகம் இது. உண்மையை நம்புவதற்கு மட்டும் அது உண்மை என்பதை நிரூபிக்க ஆதாரம் தேடும் உலகம் இது. எனவே அனைவருக்குமே உண்மையாக இருக்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. என் அன்பு பிரியமே, நீ தேடி சென்று பேசி பழகி கிடைக்கும் ஒரு அன்பு எப்பொழுதுமே நிரந்தரமாக அன்பாக இருக்காது என்பதுதான் உண்மை. உன் மனதை புரிந்து கொண்டு உன்னுடைய மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேருந்தும் அந்த ஒரு அன்புதான் மிக சிறந்த அன்பாக கடைசி வரை உன்னிடம் நிலைத்திருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, நீ பெறப்போகும் மிகப்பெரிய வெற்றிகளுக்கான அடித்தளம் என்ன தெரியுமா? உன்னுடைய தோல்விதான். உன்னுடைய தோல்விதான் உன் வெற்றிக்கான அடித்தளம். என் அன்பு பிரியமே, தன்னிடம் இருந்து உதிர்கின்ற மலர்களை பற்றி மரங்களும் செடிகளும் எப்பொழுதுமே கவலைப்படுவதே இல்லை. அது மலர்ந்து சிரிக்கக்கூடிய புத்தம் புதிய பூக்களை இடைவிடாமல் உருவாக்குவதில் தொடர்ந்து அந்த மரம் சுறுசுறுப்பாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆம் என் பிரியமே, வாழ்க்கை என்பது நீ இதுவரை இழந்ததை பற்றி நினைத்து நினைத்து கவலைப்படுவதற்கு அல்ல என் பிரியமே. எவ்வளவு இழந்தாலும் இன்னும் எந்த அளவிற்கு உன்னால் வளர முடியும், வெற்றிகரமாக வாழ முடியும் என்பதை பற்றியதுதான் அந்த நிகழ்வு. மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தும் பொழுதும் காயப்படுத்தும் பொழுதும் ஒருபோதும் உள்ளம் உடைந்து வேதனைப்படாதே என் பிரியமே. வேதனையே படாதே. ஏனென்றால் அடி வாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பங்களாகவே மாறுகிறது. உன்னை உடைத்து பார்க்க நினைத்தவர்களும் உதாசீனப்படுத்தியவர்களுமே உன்னை வணங்கும் நாள் விரைவில் நிச்சயமாக வரும். ஆம் என் பிரியமே, நிச்சயமாக வரும். வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் அதை சந்திக்க நேர்ந்தாலும் கவலையே படாதே. உன்னுடைய தன்னம்பிக்கையையும் துணிச்சலையும் மட்டும் இழந்தே விடாதே. எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்க தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உன்னிடத்தில் இருந்தால், உன்னிடத்தில் அது இருந்து விட்டால் உன்னை எப்பொழுதுமே யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. என் அன்பு பிரியமே, மாற்றத்தை உன்னிலிருந்து ஆரம்பி. காலம் உனக்காக எப்பொழுதுமே மாறாது. மாறுகின்ற காலத்துக்கேற்ப நீ உனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால், உனக்குள் மாற்றத்தை நீ கொண்டு வராவிட்டால் நீ தோல்வியடைவதை யாருமே தடுக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே,
நீ சந்திக்கின்ற கடினமான சவால்களை எதிர்கொள்வதற்கு உனக்கு எந்த ஆயுதமும் தேவையே இல்லை. ஆயுதமே தேவையில்லை. உன்னிடம் எதையுமே எதிர்கொள்ளும் துணிச்சலும் தைரியமும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும். உன்னை தோல்விகள் தொட்டுக்கூட பார்க்காது. எந்த பயனுமே இல்லாதவைகளை பற்றி சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடித்து விடாதே என்றியமே. உன் பொன்னான நேரத்தை வீணடித்து விடாதே. எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கும் உன் வெற்றிக்கும் பயனுள்ளது எது என்பதை மட்டுமே சிந்தித்து செயல்படு. சிந்தனையோடு இரு. அதுதான் உனக்கு வெற்றியை அடைவதற்கான ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கும். நீ சந்திக்கின்ற போராட்டங்களை எதிர்கொள்ள தயக்கமே படாதே. தயங்கி நிற்காதே. வாழ்வில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டால் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் போராடுவதற்கான தைரியம் தானாகவே உனக்கு வந்துவிடும். போராடுவதற்கான தைரியம் தானாகவே உனக்கு வந்துவிடும் என்றியமே. எது நடந்தாலும் தைரியமாக மனதை வைத்துக்கொள். உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும். அந்த திறமை உன்னிடத்தில் இருந்தால் போதும். முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்பொழுதும் உனக்காக திறந்தே இருக்கும். நீ செய்யும் செயல்களில் எந்த தவறும் நேர்ந்துவிடக்கூடாது என்று கவனமாக இருப்பதில் தவறே இல்லைதான். ஆனால் நீ ஒருபோதும் தவறே செய்யவில்லை என்றால் நீ புதியதாக எதையும் முயற்சிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். புதியதாக எதையுமே நீ முயற்சிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். எனவே தவறு நடந்தால் கவலைப்படாதே. அது வெற்றிக்கான ஆரம்ப புள்ளி என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள். அதே போல தவறு நேர்ந்து விடுமோ என்று பயந்து கொண்டு புதியதாக எது ஒன்றையும் துவங்காமலும் இருந்துவிட நினைக்காதே. புதியதாக ஒன்றையும் துவங்காமல் இருந்துவிட நினைக்காதே. உன்னுடைய புதிய முயற்சிதான் உன்னை வெற்றிக்கான நிர்பந்தத்திற்கு அழைத்து செல்லும். வாழ்க்கையில் உனக்கு வரும் போராட்டங்களை தவிர்க்க நினைக்காதே என்றியமே. தவிர்க்க நினைக்காதே. போராட்டங்கள் பல நிறைந்ததுதான் வாழ்வு. நீ சந்திக்கின்ற போராட்டங்களை தவிர்ப்பதை விட துணிவோடு சரியான திட்டத்துடனும் அதை எதிர்கொள்வதே உன் வாழ்வில் வெற்றியை உனக்கு அபரீதமாக பெற்றுத்தரும். ஆம் என்றியமே. எல்லோருக்குமே பலவீனம் இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. நீ அடைகின்ற தோல்விகளுக்கு யார் யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்றியமே. யார் யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உண்மையில் உன்னுடைய தோல்விக்கு உன்னுடைய பலவீனம்தான் முதல் காரணம் என்பதை ஏன் நீ உணர மறுக்கிறாய்? மற்றவர்களை காரணம் காட்டி சுட்டி காட்டுவதை விட உன்னுடைய பலவீனம்தான் உன் தோல்விக்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டு உன் பலத்தை பெருக்க கற்றுக்கொள். சிக்கலான சூழ்நிலைகளை கண்டு பயந்து கொண்டே இருப்பதற்கு பதிலாக அதனால் என்ன பிரச்சனை உண்டாகும், அதை சமாளிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீ சிந்தனை செய்தால், நீ சிந்தித்தால் வீணான பயமும் கவலையும் உனக்கு நெருங்கவே நெருங்காது. மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்தித்து உன்னுடைய வாழ்நாளை வீணாக்குவதை விட உன் முன்னேற்ற வாழ்க்கைக்கு உன் எண்ணங்களை சிறப்பாக வைத்து கொள்ள கற்றுக்கொள். முதலில் நீ முன்னேறிய பிறகுதான் மற்றவர்களுக்கு உன்னால் வழி காட்டவே முடியும். அப்பொழுதுதான் உனக்கு மற்றவர்களுக்கு வழி காட்டவே முடியும். வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியோடு இருப்பவர்களுக்கு ஒருபோதும் தோல்வியே வருவதில்லை என்றியமே. ஒருபோதும் தோல்வியே வராது. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
உனக்குள் தான் நான் இருக்கிறேனே என் பிரியமே. தேவையில்லாமல் கவலையே படாதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு, நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. நீ ஏங்கி தவித்த ஒன்று தானாகவே உனக்கு சாதகமாக நடக்கும். எவ்வளவு பெரிய சோதனை எனக்கு வந்திருக்கிறது என்று கடவுளிடம் போய் சொல்லாதே. எனக்கு எவ்வளவு பெரிய கடவுளாக இருக்கிறார் என் சாயிநாதர் என்பதை உனக்கு வந்திருக்கும் அந்த சோதனையிடம் சொல்லிப்பார். எனக்கு உறுதுணையாக, எனக்கு பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு உன் சோதனையிடம் அதை சொல்லிப்பார். உன் சோதனையே வந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். கலங்காதே குழந்தையே, என் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு. நடப்பதை பார்த்து உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை பார்த்து கலங்கி விடாதே. சூழ்நிலைகள் சட்டென மாறும். நீ ஏங்கி தவித்தது தானாகவே உன் வாழ்வில் நடக்கும்படி நான் மாற்றி காட்டுகிறேன். இதுவரை நடந்ததை முடிந்ததை பற்றி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பவர்களே உண்மையாக வாழத் தெரிந்தவர்கள். நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ அப்படிதான் சிந்திப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே. ஆனாலும் உன் மனவேதனை, உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலை, இதனால் உன் மனம் கொஞ்சம் சஞ்சலமடைந்திருக்கிறது. நீ உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் உன்னை மறுக்க வைக்கின்றது. குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மதிக்கப்படாத இடத்தில் மறந்தும் கூட நிற்காதே. ஒருவர் உன்னை மதிப்பதாலோ தாழ்ந்து பேசுவதாலோ உன் வாழ்க்கையில் எதுவுமே ஆகிவிடப் போவதில்லை. நடப்பதுதான் நடக்கும். எழுதப்பட்டவைதான் உன் வாழ்வில் நடக்கும். ஏற்கனவே தீர்வு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடக்கும். நீ நினைப்பதாலோ, வேதனைப்படுவதாலோ, சோதனை பண்ணுவதாலோ, போராடுவதாலோ, கலங்குவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. அனைத்தும் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் என் திட்டப்படிதான் நடக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நெருங்காது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. மிகப்பெரிய உதவி நிச்சயமாக உன் வீடு தேடி வரத்தான் போகிறது. நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்வது நிச்சயம் குழந்தையே. ஏனென்றால் உன் ஜாதகத்தை நான் கணித்து விட்டேன். சந்தோஷ தருணத்தை உனக்காக தீர்மானித்து விட்டேன். நீ முகமலரும் அந்த நல்ல நிகழ்வு, நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது எல்லாம் சரியாகும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது கண்மணியே. காரணம் இல்லாமல் என் சிரித்த முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. ஆச்சரியம் நிறைந்த ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. தவற விட்டு விடாதே. நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மங்கள செய்தி உன் இல்லம் தேடி வரும். உன் வாழ்க்கை மிக சுபிக்ஷமாக மாறும். நம்பிக்கையோடு இரு. ஏன் சாயிநாதரே எனக்கு மட்டும் இந்த நரக வேதனை என்று நீ கதறும் குமுறல் எனக்கு கேட்டது. இதுவரை எதுவும் தவறாக நடக்கவில்லை என் குழந்தையே. உன் மனம் குளிரும்படி ஒரு நல்ல செய்தியை நான் ஏற்படுத்திவிட்டேன். ஏன் எனக்கு மட்டும் நரக வேதனை என்று கலங்காதே. உலகத்தில் உள்ள அனைவரும் இன்பத் துன்பங்களை சகித்து கொண்டு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் இன்பத் துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். எனவே எப்பொழுதுமே முடிவே தெரியாத பாதையில் நான் பயணிக்கிறேன் என்று புலம்புவது நிச்சயமாக பலன் தராது குழந்தையே. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகிறது. அது நிகழ்வதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கே சாதகமாக்கி
அதற்கான இறுதி கட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன். கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப்போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரை. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினமும் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்திற்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்கு பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கு இருந்தாலும் உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நடத்தி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். என் பிரியமே, வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெறவே முடியாது. நீ வெற்றி பெற்றவனாக இரு அல்லது தோல்வி அடைந்தவனாக இரு. எப்பொழுதும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இருக்காதே. இது உன் வாழ்விற்கு நல்லதல்ல. நீ வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இலக்கையும் உன்னால் நிச்சயமாக அடையவே முடியாது.
எனவே வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இரு. தோல்வி வந்துவிட்டால் அது வெற்றிக்கான முதல் படி என்று எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க எண்ணாதே, முயற்சிக்கவும் செய்யாதே. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் நிலவிக் கொண்டே இருக்கிறதே, அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்ற ஒரு வழி கூட என் கண்களுக்கு தெரியவில்லையே, இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று புலம்பாதே.